ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் நடிகருமான விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வருது. இதுக்காகவே இப்ப ரசிகர்கள் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ண சினிமாவில் இருக்கும்போது ரசிகர்கள் இந்த ஒரு நாளுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க. தளபதி விஜயோட பிறந்த நாளை அப்படி கொண்டாடணும்னு இப்ப நடிகரையும் தாண்டி தமிழக முதல்வராக இருக்காரு. கண்டிப்பா அவங்களோட விஷஸ் அண்ட் அவங்களோட செய்கை எல்லாமே தரமா இருக்க போகுது. அந்த தளபதி தொண்டர்களும் ரசிகர்களும் இவங்களோட விஷஸும் செய்கையும் இருக்கிறத தாண்டி இப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு யார் யார் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளா இருக்கு. அதுல முக்கிய எதிர்பார்ப்பு சங்கீதா அவர்கள் விஷ் பண்ணுவாங்களா அப்படின்றதும். ஏன்னா இப்போ ரீசெண்டா டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சங்கீதா அவர்கள் இப்ப நேரா பேச்சுவார்த்தையில இல்ல. அண்ட் விஜய் சுற்று வட்டாரத்துல நிறைய பேர் பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. சீக்கிரமே நீங்க இந்த முடிவை மாத்திக்கோங்க, சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சதா சொன்னாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா கோர்ட்டுக்கு வந்த அந்த ஹியரிங்ல நேர்ல வராம காணொலி மூலமா தீர்ப்பு சொல்லலாம்னு பார்த்தா, ஆனா அதையும் தள்ளி வச்சுட்டாங்க ஆகஸ்ட் மாசம். ஆனா இப்போ வரைக்கும் அவங்க எடுத்த ஒரே முடிவு டிவோர்ஸ் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி உறுதியா இருக்காங்களா. சீக்கிரமே இது மாறணும். சரி, ஓகே, இப்ப விஜய் அவர்களோட பர்த்டே வருது, கண்டிப்பா இந்த பர்த்டே அது மாதிரி நீங்க சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான ஒரு எண்ணமும் இல்ல. சங்கீதா அவர்கள் இதுக்காக எந்த பேச்சுவார்த்தைக்கும் முன் வரல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு சங்கீதா அவர்கள் விஷ் பண்றாங்களா இல்லையான்னு. பட் ரசிகர்கள் வேற மாதிரியான பிளான்லாம் வச்சிருக்காங்க. ரத்த தானம், அன்னதானம் இப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் பர்த்டேக்காக ஏகப்பட்ட நல்லது செய்ய போறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழக முதல்வர் பர்த்டேக்காக நீங்க உங்க பிளான் என்னன்றதை நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.